மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறின் போது ஆத்திரத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் 6 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிறு தகராறு வெடிகுண்டு வீசும் அளவுக்கு சென்றது எப்படி? பொதுவாக நண்பர்களுக்குள் தகராறு ஏற்பட்டால் கைகளால் அடித்துக் கொள்வார்கள், உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொள்வார்கள். இதே ரவுடி கும்பலாக இருந்தால் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி காயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் விழுப்புரத்தில் போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீசி இருக்கிறார் இளைஞர் ஒருவர். எல்லை மீறி செல்லும் வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு போலீசார் ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைப்பார்களா? விழுப்புரம் மாவட்டம் அய்யனாம்பாளையம் கால்நடை மருத்துவமனை அருகே சந்தோஷ் என்பவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். சிறிது நேரத்தில் நண்பர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. போதையில் ஆத்திரம் தலைக்கேறிய சந்தோஷ் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து சுற்றி அமர்ந்திருந்த நண்பர்களுக்கு மத்தியில் வீசி உள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத நண்பர்கள் சிதறி ஓட நாட்டு வெடிகுண்டு பயங்கரமாக வெடித்து சிதறி உள்ளது. இதில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் தரணிதரன் மற்றும் முரளி, மகேஷ், தாமோதரன், கர்ணன், அஸ்லாம் உள்ளிட்ட 6 பேர் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விழுப்புரம் தாலுகா போலீசார் காயமடைந்த அனைவரையும் மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நாட்டு வெடிகுண்டை வீசிய சந்தோஷை கைது செய்த போலீசார் அவருக்கு எங்கிருந்து நாட்டு வெடிகுண்டு கிடைத்தது என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சாதாரண வாய்த்தகராறில் ஆத்திரமடைந்த இளைஞர் நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.